வணக்கம் நேர்களே, அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதால் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வர தசாபுத்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குது அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு அப்படிஇருக்கும் அப்படின்னும் போது உங்களுக்கு 1, 8, 3ங்கிற ஒரு காம்பினேஷனில் செவ்வாய் இருக்கும்போது நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள், அதுவும் குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் மறைமுகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் என்னென்னா குரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தையும் செவ்வாய் குருவுடைய நட்சத்திரத்தையும் போகிற இந்த ஒரு காலகட்டத்தில் நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இந்த நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன ஆகுனா, நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்மை அறியாமல் பின்னாடி ஒரு சிலர் நமக்கு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோட ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள். என்ன சொல்கிறதுனா வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அங்கங்கே சுற்றுற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் சில பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏன்னா ராகு 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு கொஞ்சம் வெளியில் போகிறதோ இல்லை கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கோச்சிக்கிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க. வேலையில் நல்ல மாற்றங்களால் ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நீங்கள் முயற்சி செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக நடக்கும். ஒவ்வொன்றும் பிளான்டு பிரகாரம் பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது உங்களுக்கு புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்களும் போது ஏதாவது லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வீடு ஏதாச்சும் பராமரிப்பு வேலைகள், வீடு விஷயங்களில் ஏதாவது லோன்ஸு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. சில பேர் பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன். 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் போய்ட்டுருங்க. இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்லா அருமையாகவும் இருக்கும். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி சூரியன் 6ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் நம்மக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறமான விஷயங்களே கண்டிப்பாக பண்ணணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது மனைவியோட கை ஓங்கி இருக்கும். சரி, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து. 9ஆம் அதிபதியான குரு. 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் குரு 8ஆம் அதிபதி செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள், ஏதாவது ஒப்பந்தங்கள், ஏதாவது அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களை ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ல் இருக்குது. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, வேலையில் நல்ல ஏற்றங்கள், அதுவும் தொழில் செய்கிற இடங்களில் பெரிய தொழில் வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. பட் வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது நிறைய மறைமுகமான விஷயங்கள், அலைச்சல்கள், அந்த சின்ன சின்ன மறைமுகமான ஒரு தொல்லைங்கெல்லாம் இருக்கும். நம்மளை தெரியாமையே போட்டு பார்த்துருவாங்க. அது மாதிரி கொஞ்சம் புறம் பேசுவது பாணியான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்குது. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது உங்களுக்கும் உங்களுடைய பசங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். வேலை செய்கிறவங்க வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வேண்டிய ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்தரம் உள்ள சிறப்பான பலன்கள்லாம் இருக்கும். நல்ல தாயார் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல வளர்ச்சியெல்லாம் இருக்கும். நல்ல ஒரு வீடு நிலம் சம்பந்தமான விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். 1 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்கள், கற்பனையிலே நிறைய பயங்கள் இருக்கும். அந்த பயங்கள்லாம் தூக்கி போட்டிங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான, ஏன்னா அது நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, அந்த ராகு வந்து 12 இருந்து அது வந்து சனியுடைய சாதத்தில் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருந்தாலும் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றியை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, அதனால் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 9ஆம் அதிபதி 2 செவ்வாயோட சாதத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய குழப்பங்கள் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் சந்தேகங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக எந்த விஷயத்தையும் டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபத்தியும் சனி 11 நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. என்ன வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி, அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 நல்ல வெற்றிகரமாக சூப்பராக உட்காந்துருக்கும் போது நல்ல வளர்ச்சி, வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஏதாவது வேலை சேஞ்சஸ் எதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய பிரயாணங்கள், சின்ன சின்ன பிரயாணங்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக வந்து கேது தசாபதி, கேது வந்து 6 இருந்து அது வந்து இப்போது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் வந்து உங்களுக்கு 7 வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அது வந்து இப்போ வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். சின்ன சின்ன ஊழல்கள், சின்ன சின்ன பேசாமல் இருக்கிறத கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஃபீலை கொஞ்சம் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ குறைந்தது வேகமாக போகிற பிளான் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேணாம். ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபதி பலன்களை பார்த்தோம். நம்மளை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நல்ல ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ பிரார்த்தனை கண்டிப்பாக பண்ணுங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 6 இருக்காருங்க. ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல பெருத்த லாபங்கள், வேலையில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா 2 6 11 போது நல்ல வருமானங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 வந்து அந்த அதிபதி 6 11 போதே வேலையில் நல்ல லாபங்கள், நினச்சதோட நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி 2 5ஆம் அதிபதியான 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வெற்றிகள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் ரொம்ப தாயார் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வீடு வாசல் வந்ததில் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அது வந்து இப்போது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள், குழந்தைகளோட வெற்றிகள், குழந்தைகளோட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான இருந்தாலும் கேதுவோடு இருக்கும்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள், சில நேரங்களில் நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும். வேலை நல்ல ஏற்று நல்ல லாபங்களாக இருக்கும். அதுவும் ராகுடைய சாரத்துக்கும் பெரிய லாபங்களும் பெரிய வெற்றிலையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் 2 இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களை தேடி வந்து மறைமுகமாக வந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஏடாகூடமான ஒரு பிரச்சனை அவங்களால வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதி சனி வந்து 10 இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வக்கரமாக இருக்கிறனால அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான குரு ராசியிலே இருக்கும்போது அவர் வந்து 8ஆம் அதிபதியான ரொம்ப நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்களோ மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னங்க சின்ன விஷயங்கள், அதாவது 1 2 வந்து பரிவர்த்தனை இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய யோசிப்பீங்க. குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக, ஏன்னா நட்சத்திர பரிவர்த்தனை மனசுக்குள்ள அந்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இருக்காருங்க. ஸோ 4ஆம் அதிபதி 5 இருக்கும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல தாயாருடைய ஒரு விஷயங்களாக ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள், வீடு மனை சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். இந்த மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கானவே உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது.
ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். ரிஷப லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கார். ஸோ 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்களை தொழில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியான குரு வந்து 12 ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கும்போது 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அதுவும் 11ஆம் அதிபதியாக இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் 10ல் இருந்தாலும் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் வரும். ஸோ இதுதான் அது கரெக்டான தொழில் வாய்ப்புங்கிறத வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தென் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2, 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா போடுறது, ஸோ குழந்தைகளுக்காக ஒரு சில விஷயங்கள் ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுதி கேது வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரெக்னன்சி உருவாகிறதுக்கான ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அதனால் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதி புதன் வந்து 4ல் நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ ஆட்சி பலத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களும் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன் இன்றைக்கி வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி சூரியன் 4ல் இருக்கும்போது வீடு வாசல் ஏதாச்சும் பழைய சொத்து விற்றுட்டு புது சொத்து வாங்குறதுக்கான எண்ணங்கள் பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து வேலையில் வந்து அங்கங்கே போகிறதுக்கான ஒரு அலைச்சல்களே ஜாஸ்தி ஏற்படுத்துறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பேதங்கள் கொஞ்சம் கோச்சிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் பட் அது ஒரு பரிவர்த்தனை இருக்குது. ஸோ நட்சத்திர பரிவர்த்தனை உள்ளுக்குள்ளே வந்து அந்த காதல் நல்ல ஒரு அன்பு பாசம்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. சார் எந்த மாற்றமும் இல்லை. மற்றபடி 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 10ஆம் அதிபதியான குரு. ஸோ 10ஆம் அதிபதி குரு வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அங்கங்கே அலையிறது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக ஒரு பக்காவாக முடியறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலன்கள் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறது. சூரியன் வந்து பார்த்தா 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக அள்ளி கொடுத்துருவாருங்க. ஸோ நிறைய சின்ன சின்ன பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு வண்டி வாகனங்கள்லாம் வந்து விற்பனைக்கு வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்குங்க. இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 5ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5-10 நாளே தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பிரம்மாண்டமாக நமக்கு ஒரு பேய் கதையை சொல்லி நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஏன்னா வந்து அது ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நிறைய வேலைகள் இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வேலை நம்மை தேடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான குருவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயமாக அதுவும் வந்து குரு வந்து பார்த்தா 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் சின்ன பிரிவினைகள் சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சரியாயிடும்னு வச்சுப்போமே.
8ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா அப்பா சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன விரிசல்கள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே கிளியராக இருக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணிடும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி நாள் இருக்கும் வீடு சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா ரொம்ப சிறப்பான ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெறுவதற்கான இப்போ நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும். கடன் கேட்ட இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக வந்து ராகு தசாபதினா ராகு வந்து 10ல் இருந்து அது 9ஆம் அதிபதி சாத்திரம் வேலையில் நிறைய பிஸ்னஸ்லேயும் கூட கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக வந்து குரு தசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதேவரும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கார். 8ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது தந்தைக்கு உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் கோச்சிக்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துனதும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சின்னதாக ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். புதன் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுவும் வந்து ஒரு மூல திரிகோணம். ஸோ நல்லா ஒரு ஆட்சி வீடாக இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தாயாருடைய உடல்நலத்தில் வந்து சின்னதாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோட 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான நிலையில் தான் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கடகராசியை பொறுத்தவரை அன்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதிக நேரத்தில் வந்து எவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்களோ அதே நேரத்தில் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம். 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அப்படி வந்து சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது 3ஆம் அதிபதி புதன். ஸோ 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது புதன் கேது இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆன்மீக தேடல் வந்துடும். ஸோ ஆன்மீகமாக எங்கேனாச்சும் கோயிலுக்கு போகலாமா, எங்கேனாச்சும் ஊர் போய் ஒரு கோயிலை போய் பார்த்துட்டு வரலாமாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அந்த புதன் கேது அந்த காம்பினேஷன் வரும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ புரட்டாசி மாதம் பெருமாளை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் வீடு சொத்து சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருக்க மாதிரி இருந்தாலும் சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ தாயாரோட உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்னதாக ஒரு டென்ஷன். ஸோ நடைமுறையில் வந்து ஒரு வண்டி விஷயங்கள் வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக காரணம் என்ன சுக்கிரன் வந்து போகிறது ராகுடைய சாரத்தில் போகும்போது அது ஒரு 3-4 நாளில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும். ஏன்னா 8ஆம் இடம்னும் போது அந்த மாதிரி விஷயங்கள் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 12ல் இருக்கிறது. அதுவும் வந்து குருவுடைய சாதனம் மறைமுகமான வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். வேலையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். பட் தெரியாமல் கொடுப்பாங்க. சரி வச்சுக்க சார் சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் பிரைப் அமௌண்ட்டோ இல்லை அந்த மாதிரி சைடு இன்கம் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயாக இருந்து அது வந்து 6ஆம் அதிபதி கொஞ்சம் அந்த இன்டர்னலாக இருக்கும்போது அந்த சைடு இன்கம் கொண்டு வந்துடும். அதனால் வந்து 6ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்துரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் நிறையா பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். பணம் வருமானம் கண்டிப்பாக பணம் வரதுக்கான இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களது 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருந்து வக்கரமாகும்போது கனவு மனைவிகள் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் அந்த வக்கரனும் போது கொஞ்சம் ஸ்டெபட்டாக நிற்கும். சொன்னால் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும்
இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஏதாச்சும் விபரீத ராஜம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து இப்போ சனி வக்கரமாக இருக்குன்னா உங்களுக்கும் வக்கரமாக இருந்துன்னு வைங்களேன், யாராவது சனி தசா புத்தியாக நடந்து இப்போ ஜனனகால ஜாதகத்தையும் சனி வக்கரமாக இருக்குன்னு வைங்களேன், ஒரு விபரீத ராஜ யோகங்களை எழுதி தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கிறதும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும், வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களும் நல்ல லாபங்களும் ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சில பேர் இந்த வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களே கொடுத்துரும். ஸோ அங்கே போகிறது அந்த மாதிரி ட்ராவலை நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும், இன்டர்னலி வந்து ஒரு மறைமுகமான ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 11ல் குரு இருக்கிறது. ஸோ 11ல் குரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், வராதுன்னு நினச்சிருந்த காசு திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ எல்லாமே அற்புதம் தாங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரை என்னங்க, இது வந்து சொன்னது பொது பலன்கள். ஸோ இதுமேல் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்ப்போம். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கணும். சூரியன் வந்து 2ஆம் அதிபதி 3ல் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள் தான், நெகட்டிவாக எதுவும் இல்லை. கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருந்தாலும் அது வந்து குருடைய சாரத்தில் 11ஆம் அதிபதியுடைய சாரத்தில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும், குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் நல்ல நற்பெயர் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமான நிறைய இன்கம். ஸோ நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் கொடுத்தாலும் நிறைய இன்கம்ஸையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான குருவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் சின்ன இருந்தாலும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதை எந்த மாற்றம் இல்லை. 7ஆம் அதிபதி கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடகலக்கிறதுக்கு வந்து 9ல் இருந்த சனியோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்களை ஏற்படுத்திடும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய கொடுத்துரும். கடகலக்கணமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துரும். ஏன்னா வந்து அது இன்டர்னலி வந்து 12, 11 ஒரு இது இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் வேலையில் இருக்கிறவங்க வந்து வேலையில் நிறைய அலைச்சல் இருந்தால் பெரிய லாபங்களை எழுதி தரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. கடகலக்கணமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து அஷ்டம சனியாக இருந்தால் அது வந்து இப்போ வக்கரமாக போகணும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய ஸ்தானத்தில் போகும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரும். வராது நினச்சி இந்த காசு வர்றதுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கடகலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ல் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல்கள் சின்ன சின்ன ஒரு பிரயாணங்களை மேற்கொள்ளும். அதெல்லாம் சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து 3ல் இருந்து அது வந்து சந்திரனுடைய ஸ்தானத்தில் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஒரு முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருந்தால் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா நட்சத்திரம் வந்து ராகுடைய நட்சத்திரம் போகும்போது அது மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 2 நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கு குடும்பத்திற்கான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் கேதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது குடும்பத்துக்காக சின்ன கடன் வாங்குறது கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதம் வளர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் புதன். ஸோ புதன் கேது சூரியன் போது நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன சச்சரவுகளோ ஏதோ டென்ஷனோ குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்களோ வருதுன்னா ஒரு நரசிம்மரை வழிபாடு பண்ணுறதுனா கொஞ்சம் வந்து காம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3ஆம் அதிபதி. ஸோ 10 மற்றும் 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஆட்சி பலத்தோடு 3ல் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ராகுடைய சாரத்தில் இருக்குது. ஸோ ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்தணும், அது 8ஆம் அதிபதி சாரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ தொழிலில் வந்து புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதி செவ்வாய் 11 சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் அளித்தறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் அதிபதியும் செவ்வாயை வந்து அது நல்ல லாபங்களையும் தாய் தந்தை சம்மந்தமான விஷயம், வெளிநாடு சம்மந்தமான விஷயம், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்களை அளித்தறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் நம்ம வந்து இப்போது வந்து டைம் வந்து கொஞ்சம் குறுக்கடாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான் நடந்து கொண்டு தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 6ஆம் அதிபதி 7ல் இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது.
அது ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதி சனி. ஸோ 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அதுவும் வக்கரமாக இருக்கும்போது சின்ன ஈகோ கிளாஷஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் பேராசைப்பட்டு எல்லாம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11 திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்களாக பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆட்சி படுத்த புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான புதனும் வந்து 2ல் இருக்கும்போது பெருத்த லாபம் பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படின்னு. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 2ல் இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் நீச்சமாக இருக்கும். சின்ன வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ்லாம் வந்து அது கொஞ்சம் அந்த கேதுவோட இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்திடும். ஏன்னா நீச்சத்தை நோக்கி சூரியன் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் அது சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு வந்து இருந்தாலும் கொஞ்சம் அந்த அடுத்தடுத்த காலகட்டங்களும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்தும். சரி நிறைய பேர் வந்து பிரயாணம் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது அம்மா அப்பா சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வந்து பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான ஆசைகள் காட்டி அதனால் நம்ம ட்ராப்பில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கத்தான் வேணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடமே வந்து 7ஆம் இடம். ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுத்துரும். பட் இருந்தாலும் வந்து கணவன் மனைவி உறவு வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி வந்துருக்கணும். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 நல்ல ஆட்சி படுத்தும் பெருத்த லாபங்கள் பெரிய வெற்றிகள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் சிறு விழுறது கொஞ்சம் எரிஞ்சு விழுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி அந்த புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாலும் ஒரு பிரார்த்தனை அவசியம். அது இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கும்போது நல்ல வெளிநாடு வெளியூர்களில் இருக்கிறவங்க நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் அது மட்டும் இல்லாமல் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பெரிய வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வந்து தேவையில்லாத ஒரு ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஏற்றமாக நல்ல சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து வேலை பார்ப்பவர்கள் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒர்க் டென்ஷனோ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸோ இருப்பதற்கான ரொம்ப நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்லாம் வரும். கொஞ்சம் வந்து சில பேர் வந்து பிரிஞ்சு வேறு வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து தான் வந்து முடிவு பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது அதுவும் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாடு அப்பா சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலன் நல்ல லாபங்கள் எள்ளித்தரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இதுமாரி பார்க்கும்போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறது வந்து கொஞ்சம் செலவை நிறைய ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்தி சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் செலவுகள் அதிகமாக பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது
குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சூப்பராக நடக்குங்க. ஸோ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபத்தி அதனால் ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. மாமியார் வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து போக. ஸோ அங்கேயும் வந்து அவமானங்கள் காத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன சின்ன மன பயங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய ஏற்படுத்துங்க. கன்னி லக்னமாக வந்து ராகு தேசாவது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருந்து அது வந்து 6ஆம் அதிபதி சாரத்திலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய வரும். நிறைய வாக்குவாதங்கள் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கன்னி லக்னமாக வந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 4 மற்றும் 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அப்பா அம்மா வந்து ஏதாச்சும் புனித பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதியும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போகிற இடங்கள் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து 9ல் கொஞ்சம் வேலையில் நிறைய ஏற்றங்கள், நிறைய ஒரு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி தான், என்ன பண்ணுறது. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கணும். புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி படுத்த ராசியிலே புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் புத்திசாலித்தமாக நடக்கணும்னு பார்ப்பீங்க. சில நேரம் திடீர்னு பிளாங்க் ஆகிடுவீங்க. காரணம் ஒரு 2-3 நாள் வந்து சூரியனும் புதனும் வந்து அஸ்தங்கமாகிறதுக்கான வாய்ப்பும் அப்போ மட்டும் கொஞ்சம் பிளாங்காக, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வந்து மனசு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு துர்கை வழிபாடு வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்பு, இல்லைன்னா விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக பண்ணலாங்க. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கரன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கூட வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கரன் வந்து ராசியில் இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக இருக்கும். கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது ராகுடைய சாரத்தில் போகும். வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. 2 மற்றும் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு நோட்டில் வந்து எங்கேனாச்சும் வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து போகிற சாரம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அது குருடைய சாரம் வந்து 8ல் இருக்குங்க. ஸோ 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுன்றது நான் சொல்லி தெரியணும். கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்கணும். கொஞ்சம் உள்ளூர் ட்ராவல், கொஞ்சம் பக்கத்தூர்லாம் வந்து ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டிய காலகட்டம், கொஞ்சம் கவனமாக இருக்கும். யாருக்காச்சும் ஜாமீன் கழித்து போனால் போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது. ஸோ 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டம் தான், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. நான் முதலே சொன்ன மாதிரி ஏதாச்சும் வந்து வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னா நல்லா விசாரிச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அங்கே போய்ட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து சின்னதாக வந்து மன உளைச்சல்களும் கொஞ்சம் டென்ஷனும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த 8ன்னு சம்மந்தப்படும்போது ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ ஏதாச்சும் வந்து வேலையில் வந்து ஏதாச்சும் எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும்போது பஸ் அவுட் ஆகாமல் கொஞ்சம் காம் டவுனாக வந்து உட்காந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ண பார்க்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ ட்ராவல்லாம் வந்து ஒரு லாபத்தை விடுமா கண்டிப்பாக லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயம், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. லாபங்கள் பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் வந்து அந்த அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க
இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து 12 இருக்கும்போது நிறைய லாபங்கள் வந்தாலும் கொஞ்சம் செலவு ஜாஸ்தி இருக்கிறதுக்கான எப்படி நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபதி அதாவது சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி அந்த மாதிரி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருந்தால் 9இல் இருக்கும்போது கணவன் மனைவி சம்மந்தமான விஷயங்களோ இல்லை ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கோ வெளியூர் பிரயாணம் பண்ணுறதுக்கான இப்படி நிறைய ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து கணவன் மனைவிகளோட உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் திட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிற ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் வந்து திட்டிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா வீட்லையும் நடக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கிறவர் வந்து சனியுடைய சாதத்தில் போகும்போது வேலையில் நிறைய ஏற்றங்கள், நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடுங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தி. குரு வந்து 8ல் இருக்காருங்க. 8லேருந்து செவ்வாயோட அந்த ஒரு நட்சத்திர பரிவர்த்தனைன்னு ஒன்று இருக்குங்க. ஸோ வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். தேவையில்லாத மனசுக்குள்ளே வந்து ஒரு பயம் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. அதனால சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் 5ல் வந்து சனி இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து 12இல் மறையிறாருங்க. ஸோ அப்போ என்ன ஒன்றா வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொப்போசல்லாம் வந்து த்ரூ ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்னும் போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அது நல்ல ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வேலையில் இருக்கிறவங்களுக்கோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். தேவையில்லாத ஒரு மனப்பதட்டமோ ஒரு பயமோ கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதனால் ஒன்றும் இல்லைங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டர்னலி வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் படுத்துவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதுக்காக பார்த்தா உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிறது. ஸோ 7ல் வந்து அதுவும் செவ்வாயோட சாதத்தில் போகும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து யாரோ வந்து அரசல் பொருசலாக ஒரு நெகட்டிவாக பேசுகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ லைஃப் வந்து கொஞ்சம் வேகமாக போகிறது தான். ஸோ அதனால் அதெல்லாம் பெருசாக மைண்டில் வச்சுக்காமல் கோ ஃபார்வர்டுன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 4ல். ஸோ 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கொடுக்கல் வாங்கலுமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி குரு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா கொஞ்சம் வந்து நடைமுறையில் வந்து மனசுக்குள்ளேயே அவன் பசங்க திட்டிக்கிட்டோ கொஞ்சம் புலம்பிட்டோ இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாயோட சார்ட்டை 8ல் இருக்கும்போது அந்த ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தேவையில்லாத ஒரு ஒரு உணர்ச்சி கொடுக்கும். கொஞ்சம் அப்பாவை பார்த்து லைட்டாக முறைகிற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கண்டுக்காமல் வர்றது ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்குது. ஸோ 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன விஷயங்களை கருத்து மோதல்களோ ஒரு டென்ஷன்ஸோ வரும். பட் இதனால் எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் அப்படி வந்து போகணும்னு வச்சுக்கோமே. பட் இதனால் எல்லாமே சிறப்பு தாங்க. கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 8ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாட்டரி டிக்கெட் வாங்குறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இந்த சின்ன லாட்டரி டிக்கெட் வாங்கலாம். வரலை ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட் போய் மாட்டிக்கிச்சுன்னா இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதியான சந்திரனும் சிறப்பான விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல லாபங்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாபத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தரது. தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிய வெற்றிக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி புதன் வந்து சிறப்பாக வந்து லாபத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்களும் பெரிய ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா
இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்கள் தாங்க. ஸோ இதுமேல் பார்க்கும்போது அந்த தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும். சூரியன் 11 பெருத்த லாபங்கள் அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம், தொழிலில் வந்து பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களும் அந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் பின்னாடி இடவடமாக பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 5ல் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது, அதுக்கான விஷயங்களை கொஞ்சம் மெனக்கடுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில நேரங்களில் குழந்தைங்க உங்களுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கணும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் தான். குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ 4, 6ன்னும் போதே வீடு சொத்துக்கள் ஏதாவது கடனில் வாங்கலாமா, கொஞ்சம் வந்து அப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணலாமாங்கிற ஃபீல் எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் அளித்தரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி 11 விபரீத ராஜயோகமாக மாறி ஒரு திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு. ஒரு சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்குறதோ அந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக பண்ணலாம். வராமல் இருக்கிற காசை வந்து இப்போ உழுக்குனிங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது 11ல் பெருத்த லாபங்கள் எழுதிடும். அது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், பூர்வீகமான விஷயங்களோ இல்லை வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது பணம் வரும்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தந்தை சார்ந்த வழக்குகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் கணவன் மனைவிகளும் சின்ன ஒரு செலவுகள் அதிகமாக நடக்கும், கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வேலையில் அடுத்த கட்டத்தில் நல்லா முன்னேறி வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவே ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதி சனி வந்து 3ல் இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுவும் வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணலாமா, அப்படி மாறி போகலாமாங்கிற எண்ணங்களையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது நிறைய வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லோனில் வாங்குறது, கடன் வாங்கி ரொட்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கணும் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்காக கணவன் மனைவி வந்து நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றுகள் லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ இல்லை வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து 10ல் இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, புதிய இன்வெஸ்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9, 10ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள். ஸோ கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சில அதுவும் வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலே, கொஞ்சம் மனப்பதட்டம் இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள், வேலையில் இருக்கிற நல்ல லாபங்கள், கடன் கேட்ட இடத்துல கொடுக்குறது கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனை தாங்க. ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி இருந்தாலும் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது 9ஆம் அதிபதி 10ல் இருந்தாலே வந்து கொஞ்சம் வேலை விஷயமாக, அது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல், சின்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி இருந்தால் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் ரொம்ப சிறப்பான பலன்களுக்கும் நல்ல பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கும்போது சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருந்து 6ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது கணவன் மனைவி உள்ளுக்குள்ளேயே
கொஞ்சம் புலம்பிக்கிறது, உள்ளுக்குள்ளே ஒருத்தரோட திட்டிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4லிருந்து புதன் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள், அது லேண்ட் டிஸ்போஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபத்தியான குரு வந்து பார்த்திங்கன்னா 1 4ஆம் தேதி 6ல் இருக்கும்போது ஒரு சொத்துக்கள் வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபத்தியான சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி 3ல் இருக்கும்போதே கொஞ்சம் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு, வேலையிலையும் வந்து பக்கத்தில் இருக்கவங்க ஏதாச்சும் ஏடாவடம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து வந்துங்க. அதே மாதிரி ஏதாவது அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்டேஷனோ சைன் பண்ணிங்கன்னா 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னமாக வந்து சனி தசாபத்தி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபத்தி இருந்தாலும் புதன் வந்து ஆட்சி பலத்தை 10ல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து கேது தசாபத்தி வந்து கேது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி ஃபீல் ஏற்படுத்தும். சில பேர் லீகல் இஷ்யூஸ் ஏதாவது வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் கேட்டதில் லோன் கிடைக்கிறது, நல்ல ரொட்டேஷன் கிடைக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதி சனி வந்து 2ல் இருக்காருங்க. கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனமான பேச்சுக்கள் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் இருந்தால் தொழில் ரீதியான விஷயங்களை பெருசாக பண்ணணுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சனி குருணும் போது அந்த ஒரு தொழில் ரீதியான விஷயம் ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போகும். புதுசாக ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஏதாச்சும் போகலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ எங்கேனாச்சும் வெளியூர் போயிட்டு ஒரு கோயில் தரிசனம் பண்ணிட்டு வரலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுவே ரொம்ப சிறப்பு தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது தாயோட உடல்நிலை சார்ந்த விஷயம் கவனமாக இருக்கணும். ஒரு லோன் போட்டு வண்டி வாங்குறது, லோன் போட்டு ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், புதிய ஒப்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த தொழிலே நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. அந்த சேஞ்சஸ்லேயும் ஒரு பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான புதன் 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறது, வெளியூர் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த திங்கள் செவ்வாயிலேருந்து இந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. கொஞ்சம் எமோஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துக்கணும். அது ஒன்றும் இல்லைங்க. அதுக்காக எந்த வேலையும் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. ஒரு உப்பு சர்க்கரை போட்டு அது ஒரு கரைசல் வச்சுட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா அது ஒரு கொஞ்சம் அந்த பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த சந்திரன் போகிற அந்த இடம் அந்த மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது. கணவன் மனைவியினுடைய வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கு உங்களும் கொஞ்சம் கருத்து வருவோம், கொஞ்சம் டென்ஷன்ஸ் அப்படி இப்படி வந்து போகும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு விரக்தி வரும். சரி நான் வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விரக்தியை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி 10ஆம் அதிபதியான சுக்கிரன். 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சிறப்பான பலன்கள், தொழில் நிறைய சேஞ்சஸ், நிறைய வாய்ப்புகள் வந்து புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. 11ஆம் அதிபதி செவ்வாய். 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். மகர் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அதனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களும் நிறைய கருத்து வேறுபாடுகள், வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு மன பயம் வரும். ஸோ அது மட்டும் அது சின்னதாக வரும், மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர் லக்னமாக சந்திர தசாபதி. சந்திரன் வந்து கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஏதாவது புதிய சொத்துக்களை வண்டி வாகனங்களை புதுசாக வாங்குகிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களோட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மகர் லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3லிருந்து அது சனியோட சார்பில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்லேயே வந்து கொஞ்சம் ஒருத்தர் வந்து குசு குசுன்னு பேசிக்கிறது, பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. மகர் லக்னமாக இருந்து குரு தசாபதியும். குரு வந்து 3 12ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்குது. அதுவும் செவ்வாயோட சார்பில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு பழைய சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, ஒரு லோன் போட்டில் சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய ஆன்மீக பயிற்சி ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். கொஞ்சம் அலைச்சல் அப்படி இப்படி இருக்குங்க. மற்றபடி வந்து என்னென்னா மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து 9ல் இருக்கார். ஸோ வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து கேது தசாபத்தியும் கேது வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எமோஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த மாதிரி சுக்கிரன் 10ல் இருந்தாலும் அது வந்து ராகுடைய சாதனமாக தொழில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஏன்னா வந்து அவர் 5ஆம் அதிபதியாக இருந்தால் ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதனால் நிறைய சேஞ்சஸ் பண்ணி நிறைய க்ரோத் கொண்டு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் எமோட் ஆவீங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம், கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி லேசினஸ் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பெருசாக இல்லை. ஏன்னா வந்து சனி அங்கே இருக்கும்போது கொஞ்சம் சில நேரத்தில் வந்து வரட்டு பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. 2 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் வந்து சில பேருக்கு வந்து பழைய வண்டியோ புது வண்டி வாங்குறது, பழைய ஒரு வீடோ இல்லை இடமோ விற்று வேறு ஏதாவது வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்குது. ஸோ 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள். பட் இருந்தாலும் அது குருடைய ஸ்தானத்தில் போகும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து மறைமுகமாக கொஞ்சம் வந்து அந்த செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அது ஒரு இன்டர்னலி வந்து ஒரு பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். ஸோ நட்சத்திர பரிவர்த்தனைனா என்னென்னா வெளியில் தெரியாது, பட் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைக்காக நம்ம வந்து மறைமுகமாக சில நல்ல விஷயங்கள் அதுக்காக செலவுகள் நிறைய பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் அது. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகளில் வந்து சில நேரங்கள் வந்து மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சில நேரங்கள் வந்து 5ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது என்னடா அது இந்த பையன் இப்படி பேசிச்சுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் அது முதல் குழந்தை கொஞ்சம் டென்ஷன் படுத்தும் தான் அர்த்தம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் வந்து வாரத்தின் ஒரு இறுதி பகுதி ஒரு வெள்ளி சனியில் மட்டும் சின்னதாக ஒரு மனசலனங்கள் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து அந்த ஒரு சந்திரன் கேது மேலே போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு 6ஆம் அதிபதி வந்து 8ல் போகும்போது என்ன மாதிரி விஷயம் வேலையிலேயோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி 8ல். ஸோ 7ஆம் அதிபதி 8ல் போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்து பேதங்கள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து இது யார் மேஜராக பாதிக்கணும் யாருக்கெல்லாம் வந்து இந்த சூரியன் தசா புத்தி அந்தரங்கள் வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு இருக்கும். மற்றவங்களாம் ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ ஆல் இந்த கேம்னு வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து 4 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்து அதுவும் ராகு சம்மந்தப்படும் போது என்ன மாதிரி விஷயங்களும் போது சொத்துக்கள் புதிய சொத்துக்களோ அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து நல்ல பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். புது இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி ஃபீல்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது அதீதமான ஒரு கடனை வாங்கி மாட்டிக்கிறது லாக்கில் மாட்டுறதுலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான குரு. ஸோ 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். சில பேர் வந்து ஏதாச்சும் ஆன்மீக சுற்றுலா போகலாமா அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அது வந்து சந்திரனுடைய சாதமாக வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பாசஸால் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கேது மேலே போகிற அது புதன் வியாழக்கிழமையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து சனி ஞாயிறில் வந்து சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக 5இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. மறைமுகமாக நல்ல லாபங்கள் நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி ராகு வந்து 2ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு சனியோடைய சாரத்தில் இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்குது. அதுவும் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும், செலவு பண்ணணும். குழந்தைகளுக்காக நிறைய மறைமுகமாக நிறைய செலவு பண்ணுவீங்க, நல்லா இருக்கணும், நல்லா வரணும்னு. சிறந்தாலும் அது 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மனசலனங்களையும் ஏற்படுத்தும். ஸோ அது கூட பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபத்தியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சாரத்தில் போகும்போது புதிய வீடு சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வருமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அதனால் புதன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். குழந்தைகள் விஷயங்களையும் சரி தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் எமோஷன்ஸை அதிகமாக படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். காலகட்டங்கள் கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து 8ல் இருக்கும்போது ஏதாவது சட்ட சிக்கல்கள் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக வருது. கடன் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள். கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி இருந்தாலும் சுக்கிரன் வந்து சிறப்பான இடங்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு சுற்றுலா போகிற அதாவது என்ன சொல்கிறது 9ஆம் இடங்கள் தந்தை சார்ந்த ஊர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு விஷயம் நடக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சின்னதாக வந்து ஒரு கொடுக்கல் வாங்கலாம், ஏதாச்சும் ரியல் எஸ்டேட் பண்ணலாமா, இல்லாட்டி ஒரு வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கலாமா, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, பழைய வண்டியை கொடுத்துடலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க. இது கரெக்டாக இருக்கா இல்லைன்றது யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5ஆம் அதிபதியான சந்திரன் 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6, 7 போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 6ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக வேலை பளு கொடுக்குறாங்களோங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு ரொம்ப சிறப்பான பலன்கள் வீடு சொத்துக்கள் மற்றும் விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கணவன் மனைவி நடுவில் வந்து ஏதாச்சும் கருத்து பேசுனா எல்லாமே கிளியராகி ஃப்ரீயாக இருக்கான இருக்கும். பட் இருந்தாலும் புதன் கேது இருக்கும்போது சில நேரங்களில் அவங்க பேசுகிற பேச்சுக்களில் வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி விஷயங்கள் கணவன் மனைவி நடுவில் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நல்லது. 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். தேவையில்லாத ஒரு சந்தேகங்களையோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டுக்கிட்டு ஒரு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனம் தேவை. அதனால் வந்து கொஞ்சம் பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஆண்களும் நீங்கள் வந்து பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத கோபங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். பட் இருந்தாலும் தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து தேவையில்லாத ஒரு மன பயம் வந்து போகும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய தொழில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் புதிய விஷயங்கள் நடக்கும். நல்ல சேஞ்ச் ஓவர் பண்ணி அந்த சேஞ்ச் ஓவரில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 11ஆம் தேதி 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் எமோட் ஆகி கொஞ்சம் அதிகமான லாபங்களை நோக்கி நம்ம மனசு போகும். அதுக்கான கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இப்போ வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தசாபத்தி பலன்கள். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மீன லக்னமாக வந்து சந்திர தசாபத்தி வந்து 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு நல்ல ரீதியில் போகும்போது அற்புதமான குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு. தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து ராகு தசா பார்த்திங்கன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அதுவும் சனியோட சார்ந்து நிறைய அலைச்சல்கள் கொடுத்துரும். பெரிய லாபம் வரணுங்கிற எண்ணங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து மீன லக்னமாக இருந்து குரு தசாபதி குரு வந்து 10ஆம் அதிபதி 3ல் தொழில் நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் அதுக்கான ஒரு ஃபைட்ஸ்லாம் சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு வரும். அதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக சனி தசாபதி வந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கார். அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய வளர்ச்சி நிறைய விஷயங்களுக்காக வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்களுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தால் புதன் வந்து 7ல் இருக்கார். ஸோ 7 வந்து நல்ல ஒரு இடத்துல ரொம்ப நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கணவன் மனைவிக்கு நல்ல புரிதல் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன லக்னமாக வந்து கேது தசாபதி இருந்தால் கேது வந்து 7ல் இருக்கும்போது சில நேரங்களில் வெடி கொடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் எமோட்டாக வருது, குழந்தைகளை வச்சு கொஞ்சம் சண்டை போகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணிபுரிகிற இடத்துல இருக்கிற பெண்களிடம் பேசுவது இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சந்தேகங்களை மனசுக்குள்ளே போட்டுக்காதீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக ஒரு சந்தேகம் வந்துச்சுனாலே அது நிம்மதி போயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பட்சி சாஸ்திரம். ஸோ பட்சி சாஸ்திரம்ங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு சாஸ்திரங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பட்சி சாஸ்திரம்லாம் பண்ணால் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பட்சி சாஸ்திரம் ஒவ்வொருவரும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா வந்து பட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். ஏன்னா நான் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் ஒரு 25 இயர்ஸ் 26 இயர்ஸாக வந்து இந்த பட்சி சாஸ்திரம் ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து லைஃப்பில் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏன்னா பட்சி சாஸ்திரம் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஸோ பட்சி சாஸ்திரம்ன்றது வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணலாம்னா அது ரொம்ப தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து அது ஒவ்வொன்றுத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பைத்தியம் முடிக்கும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் பார்க்காம ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னும்போது அதுக்கு பட்சி சாஸ்திரம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்சி சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பட்சின்னு சொல்லி ஒரு சின்ன புக்கெல்லாம் விற்கிதுங்க பட்சி சாஸ்திரம். நீங்கள் அந்த புக் கடையில் போயிட்டு நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதில் வந்து சுப்பிரமணியன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த புக்கில் கொடுக்குற நட்சத்திரங்கள் அதாவது ஜென்ரலான நட்சத்திரங்கள் வர பட்சியை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதில் வந்து வளர்பிறை தேய்பிறை வந்து தொழில்காரங்கள் மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? அந்த தொழில் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுமே வழிய நீங்கள் வந்து அப்படியே வந்து பிற ஒரு ஜனகால ஜாதகத்தில் ஜென்ரலாக எந்த வளர்ப்பிறையில் வர என்ன நட்சத்திரங்களுக்கு என்ன பட்சி வருதோ அதுதான் வந்து உங்களுக்கு தேய்பிறையிலையும் அதே நட்சத்திரங்களுடைய பட்சி தான் வரும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அது சின்ன கன்ஃபியூஷன் இருக்குன்றதுனால தான் இப்போயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்சி வந்து ஒரு தொழில்கள் பண்ணுங்க. 5 தொழில் பண்ணும். ஸோ என்னென்ன தொழில் பண்ணுமோ அரசு, ஊன், உறக்கம், துயில், சாவு. ஸோ இந்த 5 தொழில்கள் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து 2 தொழில் வந்து ரொம்ப அதாவது அரசு, ஊன், நடை. ஸோ அரசு, ஊன், நடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஓகேங்க. மீதி 2 இந்த துயிலும் சாவும் வந்து நமக்கு வந்து அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து ஒரு நாள் வந்து அதிகார பட்சியாக வரும். ஸோ அதிகார பட்சியாக வருகின்ற உங்கள் பட்சி வந்து அதிகார பட்சியாக இருக்கிற காலகட்டத்தில் வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அந்த பகல் பொழுது வந்து ரொம்ப சிறப்பாக வரும். அதிகார பட்சியாக வருகிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு நாள் படுபட்சியாக வரும். ஸோ படுபட்சியாக வருகின்ற காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு புதிய விஷயங்களை ஆரம்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அன்றைக்கி வந்து உங்கள் பட்சி வந்து அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களை தராது அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து ஒர்க் ஆகுதானா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து பட்சி சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் போகிற காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டைமை வந்து லீட் பண்ணி கொண்டு போகும்போது ஹோரையும் பட்சியையும் மட்டும் நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து கை மேலே கிடைக்குங்கிறது உண்மையான விஷயம். நான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு வீடு பால் காய்ச்சறதாக இருக்கட்டும், ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்லை புதிய ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, இது வந்து பட்சி சாஸ்திரத்தை நான் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வரேன். இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குன்னும் போது நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இன்னிலேருந்து நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி சேஞ்ச் ஆச்சு. அதே மாதிரி வந்து ஒரு ஏடாகூடமான நாட்களில் போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதில் வந்து எனக்கே தெரியுது, ஐயோ இந்த டேட்டு போகக்கூடாதுன்னு. பட் இருந்தாலும் பாஸ் வந்து பாம்பேலேருந்து ஒருத்தர் உள்ள உட்காந்து நீ வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி போகாமல் இருக்கிறது. இன்றைக்கி வா, நீ ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டார். பட் அந்த நாள் வந்து நமக்கு அவ்வளோ
பர்ஃபெக்டான நாள் இல்லை. பட் இருந்தாலும் வேறு வழியிலேயே அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக நான் போய் ஜாயின் பண்ணேன். பட் அதனால் வந்த லாஸஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ. இப்போ என் லைஃப் கேரியர்லேயே வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட கம்பெனி எதுனா நான் அந்த கம்பெனி பேர் தான் சொல்லுவேன். நான் அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ மன உளைச்சல். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி விட்டு வெளியில் வரும்போது மோர் தென் ஒரு 2 to 3 lakhs வந்து நான் என் கையை விட்டு கொடுத்துட்டு தான் வந்தேன். ஸோ அவ்வளோ பெரிய லாஸஸ் வந்து அது பண்ணிச்சு. அதனால் பட்சிங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் சின்ன சின்ன புக்ஸ் இருக்குது. சுப்பிரமணியம்னு ஒருத்தருடைய புக் இருக்குது. நீங்கள் ஒரு 2-3 புக்கு வாங்கி படிக்கும்போது அதை நீங்கள் நாலேஜை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே நீங்களே பார்த்து நீங்களே ஒரு நல்ல விஷயத்தில் பார்த்து நீங்கள் இது பண்ணும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதனால் டே டு டே லைஃப்பில் வந்து பட்சி சாஸ்திரத்தை கடைபிடிங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.